கன்னிராசி நேயர்களுக்கு வரக்கூடிய 2026 புத்தாண்டு எப்படி இருக்கும்? கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்கள் முதல்ல ஒரு விஷயம் கேட்டீங்க. காதல் கைகூடுற விஷயங்கள்லாம் அப்படி சொல்லிட்டு அதில் சொல்லியிருந்தோம். ஸோ திருமணம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. கன்னிராசியில் ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடிய பலனே கல்யாணம் அப்படின்றது தான் சொல்லணும். கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது இந்த வயசில் இந்த தசை இந்த புக்தியில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்ருக்கோம். ஏன்னா ஜாதகம் பார்க்க வரும்போது முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி, அந்த மன வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜாதகத்தை கொடுத்தாங்கன்னா குருபலம் இருக்கா, குருபலம் வந்துடுச்சா, எப்போ வரும், கல்யாணம் எப்போ பண்ணலாம், இதுதான் கேள்வி. ஆனால் நியாயமாக இது ஒரு கேள்வியே அல்ல, இது தவறான கேள்வி. இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்குறதுக்கும் அதற்கான பதில் சொல்கிறதுக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் இடமே இல்லை. ஆனால் நிறைய பேருக்கு நாமளே ஆயிரக்கணக்கான பேருக்கு சொல்லி இருக்கிறோம். எதனால் சொல்லியிருக்கோம்னா இந்த காலத்தை அனுசரித்து சொல்லியிருக்கோம். கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு திருமணம் நடக்கும், இது பலன். ஆனால் அந்த திருமணம் பற்றி ஒரு புரிதலை நம்ம எடுத்துக்கொள்ளணும். இந்த புரிதல் கன்னிராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் ரொம்ப நீங்கள் காது கொடுத்து கேட்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஜோதிட விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது பிளாக் மேஜிக்னு சொல்கிறோம் இல்லையா, இது சம்பந்தமாக இருக்கட்டும், அதாவது மெய்ஞானம்னு சொல்கிறோம், புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள்லாம் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். நீங்கள் பெரியவங்களை பார்த்தா கூட அந்த பழங்காலத்து கதையெல்லாம் விரும்பி கேட்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. அந்த காலத்தில் எப்படி இருந்தது, இது போல் லைட்டெல்லாம் இல்லாமல் ஃபோன்லாம் இல்லாமல் எப்படி இருந்தீங்க, எப்படி உங்களுக்கு பொழுது போகும், உடம்பு சரிலாம் என்ன பண்ணுவீங்க, ட்ராவல் எப்படி பண்ணுவீங்களாம் நிறைய கேட்டுட்ருப்பீங்க. அதனால் அந்த திருமணம் பற்றி கன்னிராசியில் வர்றதுனால நம்ம சொல்லலாம், திருமணத்திற்கான காலம் எது, ஒரு பெண் எப்போது பெரிய மனுஷி ஆகிறாளோ, ஏஜ் அட்டன் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்போ கல்யாணத்துக்கு தயார்னு அர்த்தம். இதுதான் சாஸ்திரத்தின் படி. ஆனால் இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம்னு சொன்னால் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நம்ம இருக்கணும். எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அந்த தேசத்தினுடைய குடிமகன் முதல்ல போற்றி பாதுகாக்க வேண்டியது, கடைபிடிக்க வேண்டியது அந்த தேசத்தினுடைய சட்டத்திட்டம் தான். அப்போது சாஸ்திரப்படி அந்த உடல் ரீதியாக தகுதி ஆகிட்டாங்கன்னா கல்யாணன்ற ஒரு விஷயத்தை வந்த பிறகு சட்டம் எப்போது அனுமதிக்குது, இந்த வயசில் பண்ணிக்கலாம் சொல்லுதான், அப்பயே கல்யாணத்தை நீங்கள் பார்த்துடலாம். அப்போ பார்த்துட்டிங்கன்னா கல்யாண தடையே வராது, கல்யாண சம்பந்தமான தோஷங்களே கிடையாது. கல்யாணத்துக்கு பிறகு டிவோர்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயம் இப்போ நிறைய இருக்கு இல்லையா, இது வராது. செயற்கையான முறையில் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற விஷயம் இல்லையா, இதெல்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணலாம். அதனால் கல்யாணத்துக்கான டைம் அதுதான். ஏன்னா இப்போது நம்ம விளையாடிட்டு இருப்போம் தெருவில், தாத்தா ஜோசியம் பார்த்துட்ருப்பார் திணையில் உட்காந்துட்டு. அப்போ வரவங்க பார்த்துட்டு போவாங்க. அப்போ ஒருத்தர் போவார், கூப்பிட்டு கேட்பார், என்ன பொண்ணு பெரிய மனுஷாகி 6 மாதம் ஆகுது, நீ சும்மா வீட்டிலே வச்சிருக்கிய, நீ தெற்கால போ, அங்கே பையன் இருக்கான், அவங்க வீட்டில் நிறைய மாடுலாம் இருக்கும், அவங்க வீட்டில் ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போயிருப்பார், இப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவார். அடுத்த வாரமே அவங்க தட்டெலாம் கொண்டு ஆமாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு சொல்லுவாங்க. அதனால் கல்யாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வயதுன்றது ஒன்று கிடையாது. அரசாங்கம் சொல்லக்கூடிய வயதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், அதுலேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஒரு 20-21 வயசில் இருந்து நீங்கள் 90s கிட்ஸாக இருந்து கூட 30 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் இருக்கிறீங்க, அதை தாண்டி இருக்கிறீங்கன்னா எல்லாருக்குமே 2026ஆம் வருஷம் கல்யாணம் நடந்துடும். அந்த கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், நல்ல வாழ்க்கை துணை அமையும். எதனால் அமையும்னா 7ஆம் இடத்துல சனி இருக்குது. இதுவும் இன்னொரு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கருத்து. சனி 7ல் இருந்தால் கல்யாணம் பண்ணக்கூடாது. சனி 7ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னு சொன்னால் திருமண வாழ்க்கை கட்டாயம் பாதிப்பை தான் நோக்கி போகும் அப்படின்றது கிடையாது. குருன்னு சொன்னால் முழுக்க முழுக்க அவர் ஹீரோ, சனின்னு சொன்னால் அவர் வில்லன் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுருக்கணும் இல்லையா, அப்படி கிடையாது. குரு என்ன பண்ணுவார்னா பார்க்கக்கூடிய இடத்தெல்லாம் பலப்படுத்துவார், சனி என்ன பண்ணுவார்னா இருக்கிற இடத்த பலப்படுத்துவார். அதனால் கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் கல்யாணம் கைகூடும். இது முதல் விஷயம். கன்னிராசியில் இருந்து அந்த கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு அவங்க பிரியக்கூடிய நிலையிலே இந்த ஆண்டு தொடங்குது. அப்போது நீங்கள் இப்போ ஒரு அட்வொகேட்டை பார்க்க போகிறீங்க, ஒரு கேஸ் ஃபைல் பண்ண போகிறீங்க, டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப போகிறீங்க அப்படின்ற மாதிரி பிளானிங்கில் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை ஸ்டாப் பண்ணுங்கள், ரீகன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் எடுத்த முடிவு சரிதானா, இது இப்படித்தானா, அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, உட்காந்து பேசுனா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நடக்கும். அப்போ திருமண வாழ்க்கை ஆல்ரெடி இருக்குது, அது முறிவை நோக்கி இந்த ஆண்டு போகாது. 3வதாக கன்னிராசியில் இருக்கிறீங்க, நல்லா படித்து நல்லா மெச்சூர்டாக இருக்கீங்க, வேலை பார்த்துட்ருக்கீங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்குது, அவங்களுக்கும் பிடிக்குது, 2 பேரும் ஓகே பண்ணலாமா, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னா தாராளமாக அதையும் செய்யலாம். அதற்கான காரணமும் கூட 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதும், 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு இந்த ஆண்டில் ஜூன் மாதத்தில் 11ஆம் இடத்திற்கு வர்றதும் அங்கே உச்சமடைகிறதும், இதனால தான் இந்த பலன் நம்ம சொல்கிறோம்.
அப்போ எந்த வகையில் பார்த்தாலும் கூட கன்னிராசிக்காரர்களுக்கு திருமண விஷயங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். திருமண வாழ்க்கை பிரச்சனையாக இருந்தால் அது சரியாக போயிடும். அப்புறம் பிடிச்சு இருக்கக்கூடிய ஒருத்தவங்களோட நம்மளால் வாழ முடியலையே அப்படின்ற ஒரு கஷ்டம் வாழ்நாள் முழுக்க இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விஷயம் இருக்காது. இதற்கு அடுத்ததாக கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் ஒருத்தர்கிட்ட பழகிட மாட்டீங்க. ஏன்னா எப்பயுமே ஒரு கால்குலேட்டிவ் மைண்ட் உங்களுக்கு இருக்கும். ஒருத்தரை பார்க்கும்போதே அப்படியே வந்து அந்த ரோபோ வந்து அப்படியே பார்த்தா ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துரும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் அவங்கள வந்து கண்டுபிடிச்சிடுவீங்க. இவங்க வந்து இதுக்காக தான் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, இதுக்கு தான் பழகுறாங்க, பொய்யா இருக்கிறாங்கன்றது உங்களால் ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. இந்த ஆண்டு நண்பர்கள் கிடைப்பாங்க. உங்களை ஒத்த உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற நீங்கள் என்ன மாதிரியான ஆசாபாசங்களை கொண்டிருக்கிறீர்களோ, ரசனைகளை கொண்டிருக்கிறீர்களோ, அதே மாதிரியானவர்கள் உங்களுக்கு துணையாக கிடைப்பார்கள், நண்பர்கள் கிடைப்பாங்க. வெளியூரில் வெளிநாட்டில் போய் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருமே புதியவர்களாக இருப்பாங்க. அப்போது யாராவது ஒருத்தர்கிட்டையாவது பேசணும், செவுத்து ஆடையாச்சும் சொல்லி அழுன்னு சொல்லுவாங்க. தனித்து இருக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம் உலகத்தில் அப்படின்வாங்க. தண்டனைகள்லாம் கடுமையான தண்டனைகள் கொடுக்கும்போது கூட அந்த தனிமைப்படுத்துவாங்க ஒருத்தரை. அது வந்து மிகப்பெரிய தண்டனைன்னு இன்றளவிலும் வந்து கொடுக்கப்படுகிறது. அந்த தனிமையானது விலகும். உங்களுக்கு நண்பர்கள் கிடைப்பார்கள். அதற்கு அடுத்ததாக பார்க்கும்போது கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து சுய தொழில் செய்யக்கூடிய யோகம் இந்த வருஷத்தில் கிடைக்கிறது. ரொம்ப நாளாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வீட்டில் கேட்குறீங்க, அவங்க வந்து பர்மிஷன் கொடுக்கவே இல்லை. இந்த வருஷம் தொடங்கின பிறகு மார்கழி முடிஞ்சு தையில் பொங்கல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாம் ஃபேமிலியோடு இருப்பீங்களே, அப்போ உட்காந்து பேசுனீங்கன்னா அப்போ வந்து ஓகே சொல்லிடுவேன். சரி ஓகே செய் பார்த்துக்கலாம், சின்னதாக செய்ய, ரொம்ப கடன் வாங்காத அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் கூட எந்த மாதிரி பிஸ்னஸ்னு கூட இருக்குது. கன்னிராசியில் இருக்கீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த சொல்லி கொடுக்கறது, டீச் பண்ணுறது, இது சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் ஆஃப்லைன்லேயே செய்யலாம், ஆன்லைன்லேயே கூட செய்யலாம். அதன் பிறகு உங்களுக்கு வந்து பேசி செய்யக்கூடிய விஷயங்கள் அது வந்து ரொம்ப நல்லா வரும். அதன் பிறகு வந்து நிறைய பேரை தொடர்புபடுத்தி மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னு சொல்லுவோம் இல்லையா, அது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அப்போது திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும், நண்பர்கள் கிடைப்பார்கள், சுயத்தொழில் தொடங்க முடியும். வேற என்ன அற்புதமாக இருக்குது இந்த வருஷம். கன்னிராசியில் உத்திரம், அஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரங்கள் வருது. இவங்களுக்கான பலன் எப்படி இருக்குது இந்த 2026ல்? ஃபஸ்ட்டு வந்து உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரத்தினுடைய பாக்கி முதல் பாதம் சிம்மத்தில் வந்து 2, 3, 4ஆம் பாதங்கள். இவங்களுக்கு வந்து இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக வந்து எதையாவது அச்சீவ் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடியவங்க அச்சீவ் பண்ணுவாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு பலனாக சொல்லலாம். 2வது பலன் வந்து கவர்மெண்ட் ஜாபில் சேரணும் அப்படின்ற எண்ணம் இருந்ததுன்னு சொன்னால் அதற்கான விஷயங்களை ட்ரை பண்ணலாம். உத்திர நட்சத்திரம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். அதாவது இந்த ஜோதிடத்தை வந்து அப்டேட் பண்ணணும், இதை வந்து எதிர்காலத்தில் ஒரு பாடமாக கொண்டு வந்து படிக்கணும், இது சம்மந்தமாக கூட ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா இது போன்ற தரவுகள் எல்லாம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ 2026ஆம் வருஷம் கவர்மெண்ட் வேலை வந்து ஒரு மாநில அளவில் அல்லது ஒரு தேசத்தின் அளவில் எத்தனை பேருக்கு கிடச்சிருக்கு, கிடச்சவங்களோட டேட் ஆஃப் பர்த் கட்டாயமாக அதில் இருக்கும், சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கல்ல, அதுலேயும் டைம் எடுத்துகிட்டு இதில் எத்தனை பேர் வந்து கன்னி ராசியில் லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது இதை உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். இதுபோல் ஒவ்வொரு தரவாக சேர்த்து எதிர்காலத்தில் இதை வந்து எல்லோரும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக கொண்டு வர முடியும். அப்படி இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அடுத்து ஹஸ்தம். இது வந்து முழுமையான நட்சத்திரம் சொல்லுவோம். அதாவது 4 பாதங்களும் இந்த கண்ணில் இருக்கும், நடுவில் வரக்கூடியதாக இருக்கும். இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆடைகள், ஆபரணங்கள், வீடு, வாகனம் இதெல்லாம் வாங்க முடியும். இதற்கான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கிறது. ஏன்னா அஸ்தம்னு சொல்லக்கூடியது சந்திரனுடைய நட்சத்திரம். இந்த சந்திரனுடைய கடக ராசியில் குரு வந்து இந்த ஆண்டு உச்சமடைய போகிறார். அதனால் ஆசைப்பட்ட மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து ரொம்ப சின்ன விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம். வீடு, வாகனம் இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அமையும். அடுத்ததாக சித்திரை நட்சத்திரம். சித்திரையில் 1, 2 முதல் 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரும். அதில் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லும்போது ருணம், ரோகம், சத்திரம்னு சொல்லுவோம். கடன் தொல்லை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசி, கன்னி லக்னம்னு சொன்னாலே அந்த இடத்துல கடனுடைய தொடர்பு வந்துடும். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தினுடைய 6ஆம் இடம் தான் இந்த கன்னி, 6ஆம் இடம் தான் கடன். இந்த கன்னியில் சித்திரை நட்சத்திரம் வருது. அந்த சித்திரைன்னு சொன்னால் செவ்வாயுடையது. கன்னி ராசியிலேருந்து 8ஆம் வீடாக அது வரும். 3, 8 2 வரும். அப்போ 8ஆம் வீட்டில் செவ்வாய் வந்து பலம் அதிகமாக பெறக்கூடியவராக இருப்பார். அதனால்
கடன் இருந்ததுன்னா அடைக்கக்கூடிய யோகம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2006ஆம் ஆண்டு உண்டாகும். கன்னி ராசியினருக்கு என்னென்ன பரிகாரங்கள் இந்த புத்தாண்டுக்கு செய்யணும்? கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட பரிகாரங்கள் தான் இருக்குது. அது என்னன்னு கேட்டால், நீல நிற பூக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பூக்கள் வரக்கூடிய செடிகளை நீங்கள் வளர்க்கணும். ரொம்ப குறைவாகத்தான் அப்படிப்பட்ட பூக்கள் வந்து நமக்கு புழக்கத்தில் இருக்கிறது. நீல சங்கு புஷ்பம்னு ஒன்று இருக்குது. அது வந்து இப்போ நித்திய மல்லின்னு சொல்லி வீட்டில் வளர்த்து அப்படி மேலெல்லாம் போகும் இல்லையா, அதே மாதிரி அதுவும் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அந்த ஒன்றை வந்து நீங்கள் வீட்டில் முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் செய்யலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டால், குதிரைகள். குதிரை முகத்தோடு இருக்கக்கூடிய தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபடலாம். குதிரைகளை அவ்வப்போது பார்த்து கொண்டு இருக்கலாம். அந்த குதிரைகள் நிறைய இருக்கிற மாதிரி படங்களை வந்து மாட்டிக்கொண்டு பார்க்கலாம். அதில் ஒரு விஷயம் சொல்லணும், அந்த குதிரைன்றதுனால ஞாபகம் வருது சொல்லிடலாம். என்னென்னா 7 குதிரைகள் பூட்டிய தேரில் சூரியன் இருக்கிற மாதிரியான ஒரு படம். அதை வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டா அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிப்போம். அதிலிருந்து சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, சூரியன் வந்து 7 குதிரைகள் பூட்டிய தேரில் இருக்கார். அப்போ 7 குதிரைகளை 7 நாளாக கொள்ளணும். ஞாயிற்றுக்கிழமைலேருந்து சனிக்கிழமை வரைக்கும். குதிரைனால என்னென்னா, அது உட்காராது படுக்காது, நின்று கொண்டே தான் இருக்கும், வேகமாக ஓடும். 7 நாளும் எவர் ஒருவர் வேகமாக எழுந்து ஓடுகிறாரோ, படிக்கிறாரோ, உழைக்கிறாரோ அவர் ஜெயிப்பார் அப்படின்றது அர்த்தம். அதுக்காக தான் அந்த படம். அதை பார்க்கும்போது நமக்கு தோணணும், அதை மாட்டி வச்சுட்டு நம்ம சும்மா இருந்தோம்னா நமக்கு ஒரு அதிர்ஷ்டமும் கிடைக்காது. அப்படி நீங்கள் இந்த குதிரைகளை இந்த ஆண்டு வந்து பார்க்கணும். குதிரை முகத்தோடு இருக்கக்கூடிய தெய்வ வழிபாட்டை செய்தீங்கன்னா 2026 அற்புதமாக இருக்கும்.